என்னதான் ஒரு வண்டியை நீங்க பார்த்து பார்த்து சர்வீஸ் பண்ணாலும் உங்க வண்டி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கா? என்னதான் ஒரு வண்டியை நீங்க பார்த்து பார்த்து சர்வீஸ் பண்ணி கொடுத்தாலும் நீங்க பார்த்து கொடுத்து டெலிவரி பண்ண வண்டி ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருக்கா? நீங்க மெக்கானிக் சைடுடைய ஓனரா இருந்தாலும் சரி, இல்ல பைக் உடைய ஓனரா இருந்தாலும் சரி, இந்த வீடியோ உங்களுக்கு தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நான் உங்க ரேடிங் ரேஞ்சர் ஏ அகமத். இது த்ரில் ஆஃப் த மோட்டார் சைக்கிள் பிசினஸ். ஹலோ ரேஞ்சர்ஸ், இது நம்ம ரேனிங் ரேஞ்சர் சேனலுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் பத்தி பார்க்க போறோம். வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் பத்தி பார்க்க போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்னதா ஒரு கேள்வி கேட்கறேன். என்ன கேள்வினா, என்னுடைய சின்ன வயசுல எங்க வீட்டு பக்கத்துல ஒரு தாத்தா இருந்தாரு. அவர் ஒரு புல்லட் வச்சிருந்தாரு. இப்போ வரைக்கும் அந்த புல்லட் நியூ வெஹிக்கிள் கண்டிஷன்ல இருக்கு. அதே பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புது வண்டி ஒன்று வாங்கியிருந்தான். இப்போ அந்த வண்டி பாத்தீங்கன்னா ஸ்கிராப் கண்டிஷன் போயிருக்கு. இதுக்கான காரணம் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? இதுக்கான காரணம் குவாலிட்டியா இல்ல மெயின்டெனன்ஸா? என்ன கேட்டீங்கன்னா நான் மெயின்டெனன்ஸ் தான் சொல்லுவேன். ஒரு வண்டியோட லைஃப் டைம் அதோட மெயின்டெனன்ஸ்ல தான் இருக்கு. எந்த பிராண்ட் வெஹிக்கிளா இருந்தாலும் சரி, அந்த வண்டியோட மெயின்டெனன்ஸ் ப்ராப்பரா நம்ம பண்ணும்போது அந்த வண்டியோட வெஹிக்கிளுடைய லைஃப் டைம் அதிகரிக்குது, அதே நேரத்தில் குவாலிட்டியும் மெயின்டைன் ஆகுது. ஆக்சுவலா ஒரு வண்டியோட வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் கஸ்டமருடைய மைண்ட் செட்ல பொறுத்து இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் 3 டைப்ஸ் ஆஃப் கஸ்டமர் இருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் டைப் ஜெனின் கஸ்டமர். ஜெனின் கஸ்டமர் அவங்களோட வண்டியை சர்வீஸ் விட்டாங்கன்னா சர்வீஸ் சென்டர்ல மட்டும்தான் விடுவாங்க. அவங்க ஏதாவது ஸ்பேர் பார்ட்ஸ் மாத்துறாங்கன்னா வண்டியோட ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் தான் மாத்துவாங்க. ரெண்டாவது டைப் கஸ்டமர் மெக்கானிக் செட்ல சர்வீஸ் விடுறாங்க. இவங்களுக்கு வண்டி ஓடுனா போதும், அதே நேரத்துல பட்ஜெட்டும் கம்மியா இருக்கும். ஸோ தெரிஞ்ச மெக்கானிக்கிட்டயோ இல்ல ஃப்ரெண்டு மெக்கானிக் இருந்தா அவங்க மெக்கானிக்கிட்டயோ இல்ல நியர்பை மெக்கானிக்கிட்டயோ வீட்டு பக்கத்துல இருக்கிற மெக்கானிக் செட்லயோ ஒரு மல்டி பிராண்ட் சர்வீஸ் வண்டியை சர்வீஸ் பண்றாங்க. மூணாவது டைப் கஸ்டமர் இவங்க வண்டியை அவ்வளவு கேர் எடுத்துக்க மாட்டாங்க. வண்டியோட நாலேஜ் எதுவுமே இருக்காது. வண்டியோட மெயின்டெனன்ஸ் பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. வண்டி எப்போ பிரேக் டவுன் ஆகுதோ அப்பதான் ஒரு சர்வீஸ் சென்டர் இருக்கோ இல்லட்டா ஒரு மெக்கானிக் செட்டையோ தேடி போவாங்க. ஸோ இந்த 3 டைப் கஸ்டமர் பத்தி நம்ம பிரீஃபா பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டைப் ஜெனியூன் கஸ்டமர் பத்தி பார்ப்போம். ஜெனியூன் கஸ்டமர் அவங்க வண்டியை சர்வீஸ் விட்டா சர்வீஸ் சென்டர் தான் விடுவாங்க. ஸ்பேர்ஸ் மாத்தலாம், ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் தான் மாத்துவாங்க. இதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா வண்டியோட குவாலிட்டி அவங்களுக்கு பக்காவா மெயின்டைன் ஆகும். அவங்க வண்டியை ஃபர்ஸ்ட் வாங்கும் போது என்ன கண்டிஷன்ல இருந்ததோ கடைசி வரைக்கும் அந்த வண்டியை நியூ வெஹிக்கிள் கண்டிஷன்ல மெயின்டைன் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. இவங்களுக்கு பில்லை பத்தின அவ்வளவா வரி இருக்காது. ஏன்னா பினான்சியலா அவங்க ஸ்டேபிளா இருக்கனால பில்லை பத்தின வரிஸ் எதுவுமே இருக்காது. ஸோ அவங்க வண்டியை சர்வீஸ் சென்டர்ல சர்வீஸ் பண்றாங்க. அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னா, ஒரு வண்டியை சர்வீஸ் சென்டருக்கு சர்வீஸ் எடுத்துட்டு போகும்போது வண்டியை ரிசீவ் பண்றதுக்கு ஒரு சர்வீஸ் அட்வைசர் இருப்பாங்க. ஸோ அந்த சர்வீஸ் அட்வைசர் உங்க வண்டியை ரிசீவ் பண்ணி உங்க வண்டியோட கம்ப்ளைண்ட்ஸை ஒரு ஜாப் கார்டில் ப்ராப்பரா நோட் பண்ணுவாங்க. நீங்க எத்தனை தடவை வண்டியை சர்வீஸ் எடுத்துட்டு பண்ணாலும் பிகாஸ்னா நீங்க முன்னாடி வண்டியை சர்வீஸ் விட்டுருக்கும் போது உங்க பழைய கம்ப்ளைண்ட்ஸோ இப்போ ரீசெண்டா வண்டி சர்வீஸ் விடுறீங்கன்னா அப்போ உள்ள கம்ப்ளைண்ட்ஸையும் கம்பேர் பண்ணி வண்டியில என்ன சர்வீஸ் பண்ணணுன்றத அவங்க ப்ராப்பர் ரிப்போர்ட் வச்சிருப்பாங்க. ரிப்போர்ட் எழுதுனதுக்கு அப்புறம் அந்த வண்டியை ஒரு ப்ரொஃபஷனல் டெக்னீஷியனுக்கு அலாட் பண்ணுவாங்க. ப்ரொஃபஷனல் டெக்னீஷியனுக்கு அலாட் பண்ணக்கு அப்புறம் அந்த டெக்னீஷியன் வண்டியை ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த டெக்னீஷியனுக்கு அந்த வண்டிக்கான ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. அதே நேரத்தில் ஒரு சர்வீஸ் சென்டர்ல அந்த வண்டியை சர்வீஸ் பண்றதுக்கு ப்ராப்பர் டூல்ஸ், ரேம்ப், ஏர் கன்னு சொல்லிட்டு எல்லாமே ப்ரொஃபஷனலா இருக்கும். இந்த மாதிரி ஒரு வண்டியை நீங்க ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது உங்களுடைய குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், அதே நேரத்தில் லைஃப் டைம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா பில்லு தான். ஆக்சுவலா ஒரு சர்வீஸ் சென்டரை பொறுத்தவரை டாக்ஸ் கம்பல்சரி பே பண்ணி தான் ஆகணும். அது இல்லாம அந்த டாக்ஸோட சேர்த்து வண்டிக்கான வேஸும் கேட்பாங்க. வேஸ்னா வேல்யூ ஆடட் சர்வீஸ். சார் வண்டியில பாலிஷ் போட்டுக்கிறீங்களா, சைலன்சர் கோட்டிங் போட்டுக்கிறீங்களா, இல்ல சீட் கவர் போட்டுக்கிறீங்களா, வெஹிக்கிள் கவர் வாங்கிக்கிறீங்களா, இந்த மாதிரி ஆக்சசரிஸ் வாங்கிக்கலாம் சொல்லிட்டு ஒரு சர்வீஸ் சென்டர்ல அதாவது கம்பல்சன் கிடையாது. நம்ம அவங்க கேட்கும் போது நம்மளால வாங்க முடியலன்ற மாதிரி ஆயிடும். ஸோ இதனால உங்களுக்காண்டி வண்டியோட பில் காஸ்ட் அதிகமா இருக்கும். இப்போ நம்ம ரெண்டாவது கேட்டகரியில் இருக்கிற அதாவது மெக்கானிக் செட்ல சர்வீஸ் விடுற கஸ்டமர்ஸ் பத்தி பார்ப்போம். ஒரு வண்டியை மெக்கானிக் செட்ல சர்வீஸ் விடுறதுனால என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா, நீங்க உங்க வண்டியை சர்வீஸ் பண்ண போற மெக்கானிக்கை டைரக்ட் இன்டராக்ட் பண்ணலாம். உங்க வண்டியோட கம்ப்ளைண்ட்ஸை கம்ப்ளீட்டா அந்த டெக்னீஷியன் கிட்ட கம்ப்ளீட்டா சொல்ல முடியும். ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். ரெண்டாவது அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா வண்டியோட பில் காஸ்ட் தான். ஸோ நீங்க சர்வீஸ் சென்டர்ல டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் அதிகமா பே பண்ற மாதிரி இருக்கும். மெக்கானிக் செட்ல டாக்ஸ் எதுவும் கிடையாது. அதே நேரத்தில் மெக்கானிக்ஸ் எல்லா பார்ட்ஸுமே ஓஜி யூஸ் பண்ண மாட்டாங்க, ஆஃப்டர் மார்க்கெட் பார்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது பில் காஸ்ட் கம்மியா இருக்கிறது ஒரு அட்வான்டேஜ். இதே டிஸ்அட்வான்டேஜ் கூட சொல்லலாம். ஏன்னா என்னென்ன ஸ்பேர்ஸ் ஓஜி யூஸ் பண்ணணும், என்னென்ன ஸ்பேர்ஸ் ஓஜி யூஸ் பண்ணான்னு தெரியாம சில முக்கியமான பார்ட்ஸ் ஆஃப்டர் மார்க்கெட் ஸ்பேர்ஸ் யூஸ் பண்ணும்போது வண்டியோட குவாலிட்டியும் கம்மியாயிரும், அதே நேரத்தில் லைஃப் டைமும் கம்மியாயிரும். ஸோ இதனாலதான் இதுதான் அதாவது ஒரு சர்வீஸ் சென்டருக்கும் ஒரு மெக்கானிக் செட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். மூணாவது கேட்டகரியில் இருக்கிற கஸ்டமர் பத்தி பார்ப்போம். இவங்க வண்டியை வாங்குவாங்க, வாங்கிட்டு வண்டியை சர்வீஸ் விட மாட்டாங்க, ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் பண்ண மாட்டாங்க, வாட்டர் வாஷ் பண்ண மாட்டாங்க, ஷெட்யூல் மெயின்டெனன்ஸ் பண்ண மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. வண்டி எப்போ பிரேக் டவுன் ஆகுதோ அப்போ ஒரு மெக்கானிக் செட்டுக்கோ இல்லை ஒரு சர்வீஸ் சென்டருக்கோ வண்டியை எடுத்துட்டு போவாங்க. அப்படியே எடுத்துட்டு போனாலும் வண்டியை சர்வீஸ் எல்லாம் பண்ண சொல்ல மாட்டாங்க. என்ன கம்ப்ளைண்டோ அதை மட்டும் பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்ப்ளைண்ட்ஸ் மட்டும் பார்த்துட்டு வந்துடுவாங்க.
ஸோ இதனாலதான் அந்த வண்டி சீக்கிரம் ஸ்கிராப் கண்டிஷன் போற நிலைமைக்கு வந்துருது. நான் இந்த வீடியோட ஸ்டார்டிங் சொல்லியிருந்தேன், என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தான், ஒரு வண்டி புது வண்டி ஒன்று வாங்கியிருந்தான், அந்த வண்டி வந்து ஒரு 3 வருஷத்துல வந்து ஸ்கிராப் கண்டிஷனுக்கு எடுத்துட்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான காரணமும் இதுதான். அதாவது ஒரு வண்டியை ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் பண்ணாதனால அந்த வண்டி வந்து சீக்கிரம் ஸ்கிராப்புக்கு போயிடும். அந்த தாத்தா எப்படி ப்ராப்பர் மெயின்டைன் பண்ணி அவரோட சின்ன வயசுல வாங்கின புல்லட்டை இன்ன வரைக்கும் வந்து நியூ வெஹிக்கிள் கண்டிஷன்ல வச்சிருக்காரோ, ஸோ அந்த மாதிரி எந்த அளவுக்கு நம்ம ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் பண்ணமோ அந்த அளவுக்கு ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், நான் வந்து அதாவது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவன், என்னால வந்து வண்டியை சர்வீஸ் சென்டர்ல சர்வீஸ் பண்ண முடியாது, ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாது, என்கிட்ட அவ்வளவு காஸ்ட் கிடையாது, என்னோட இன்கமே கம்மி, அதே இடத்துல ஒரு வண்டியை மெக்கானிக் ஷெட்ல விட்டாலும் அங்க வந்து ஓஜி ஸ்பேர்ஸ் மாற்ற முடியாதனால அந்த வண்டியை வந்து அதோட வந்து குவாலிட்டி போயிருது, லைஃப் டைம் போயிருது அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்கும். ஸோ அந்த கேள்விக்கான பதில் தான் நான் உங்களுக்கு சில டிப்ஸ் சொல்றேன். உங்க வண்டியில குவாலிட்டி அதிகமா இருக்கணும், அதே நேரத்துல சர்வீஸ் காஸ்டும் கம்மியா இருக்கணும்னா நீங்க ஷெட்யூல் மெயின்டெனன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும். ஷெட்யூல் மெயின்டெனன்ஸ்னா எப்பப்போ என்னென்ன சர்வீஸ் பண்ணணும், எந்தெந்த கிலோமீட்டர்ல எந்தெந்த ஸ்பேர்ஸ் மாத்தணும்ன்றதான் ஷெட்யூல் மெயின்டெனன்ஸ். ஷெட்யூல் மெயின்டெனன்ஸ்ல ஆக்சுவலா 70% ஸ்பேர் பார்ட்ஸ்க்கான காஸ்டே போயிடும். நீங்க ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ்ல என்னென்ன ஸ்பேர்ஸ் ஒரிஜினல் மாத்தணும், என்னென்ன ஸ்பேர்ஸ் வந்து ஆஃப்டர் மார்க்கெட் மாத்தணும்ன்ற பத்தி தெரிஞ்சுக்கிட்டாலே உங்க வண்டியில சர்வீஸ்க்கான காஸ்ட்டை கம்மி பண்ண முடியும், அதே நேரத்துல குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியும். இப்போ ஷெட்யூல் மெயின்டெனன்ஸ்னா என்னன்றத பார்க்கலாம். இப்போ ஒரு ஷெட்யூல் சர்வீஸ்ல என்னென்ன ஒர்க் பண்றாங்கிறத நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஒரு ஷெட்யூல் சர்வீஸ்ல என்னென்ன பண்ணுவாங்கன்னா, வாட்டர் வாஷ், இன்ஜின் ரீப்ளேஸ்மெண்ட், ஆயில் ஃபில்டர் ரீப்ளேஸ்மெண்ட், ஏர் ஃபில்டர் கிளீனிங், ஸ்பார்க் பிளக் கிளீனிங், ஃப்ரண்ட் பிரேக் ஷூ கிளீனிங், ரியர் பிரேக் ஷூ கிளீனிங், இதே டிஸ்க் வண்டியா இருந்தா ஃப்ரண்ட் டிஸ்க் பேட் கிளீனிங், ஃப்ரண்ட் டிஸ்க் ஆயில் ப்ளீடிங், பைக்கா இருந்தா செயின் கிளீனிங், செயின் லூப்ரிகேஷன், செயின் அட்ஜஸ்ட்மெண்ட், ஸ்க்ரூட்டரா இருந்தா கிளச் ஓவரால், கிக்கர் ஓவரால். கிளச் ஓவரால பாத்தீங்கன்னா ரோலர்ஸ் இன்ஸ்பெக்ஷன், கிளச் ஷூ இன்ஸ்பெக்ஷன், பெல்ட் இன்ஸ்பெக்ஷன், விபூஸ் இன்ஸ்பெக்ஷன், ஃபேஸ் கேமரா சொல்லிட்டு ஸோ ப்ராப்பர் எல்லாமே செக் பண்ணும். அதுக்கு அடுத்து வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்ஷன். எலக்ட்ரிக்கல்ல வந்து செல்ஃப் ஒர்க் ஆகுதா, கிளச் சுவிட்ச் ஒர்க் ஆகுதா, ஹார்ன் ஒர்க் ஆகுதா, இண்டிகேட்டர் ஒர்க் ஆகுதா, ஹெட்லைட்ல வந்து ஹை பீம் லோ பீம் ஒர்க் ஆகுதா, பார்க்கிங் லைட் ஒர்க் ஆகுதா, பாஸ்போர்ட் லைட் ஒர்க் ஆகுதா, இந்த எல்லா ஃபங்க்ஷனுமே கிளஸ்டர்ல அதாவது மீட்டர் அசம்பிளியும் ஒர்க் ஆகுதா செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பேட்டரி வோல்டேஜ் செக்அப், ரெக்டிஃபை லைன் செக்அப். இந்த பேட்டரி வோல்டேஜ்ன்றது மெயின்டெனன்ஸ்ல வந்து முக்காவாசி மெக்கானிக்ஸ் பாக்குறதே கிடையாது. அதாவது ஒரு வண்டியை மெக்கானிக் ஷெட்ல நீங்க சர்வீஸ் விடும் போதும் சரி, இல்ல சர்வீஸ் சென்டர்ல சர்வீஸ் விடும் சரி, பேட்டரி வோல்டேஜ் செக் பண்ண மாட்டாங்க. ஸோ பேட்டரி வோல்டேஜ் செக் பண்ண மறந்துவாங்க. இந்த பேட்டரி வோல்டேஜ் செக் பண்ணாதனால நீங்க சர்வீஸ் முடிச்சு வண்டியை சர்வீஸ் டெலிவரி எடுத்தக்கப்புறம் ஒரு 2 or 3 daysல அந்த பேட்டரி போயிடுச்சுனாலோ இல்ல வந்து ரெக்டிஃபை லைன் ஒர்க் ஆகலனாலோ என்ன ஆயிடும், வண்டி வந்து அவங்களுக்கு வந்து ஸ்மூத்தா ஃபங்க்ஷன் ஆகாது. கார்பரேட்டர் வந்து ஏதாவது வண்டி ஓடும், ஆனா எஃபிஷியன்டா இருக்காது. சில கார்பரேட் வண்டி கூட வண்டியோட வந்து பேட்டரி வோல்டேஜ் லோ ஆயிடுச்சுன்னா, உதாரணத்துக்கு ராயல் என்ஃபீல்ட்ல கிளாசிக் 350 பாத்தீங்கன்னா பேட்டரி வோல்டேஜ் வந்து ஒரு 12.5 இருக்கிற இடத்துல வந்து ஒரு 10.5 தான் இருக்கு, இல்ல வந்து ஒரு 9.5 தான் இருக்கு அப்படின்னா வந்து வண்டியில கிக்கர்ல கூட ஸ்டார்ட் ஆகுது, கரண்ட் விட்டு விட்டு வரும், எலக்ட்ரிக்கல்ஸ் ப்ராப்பரா ஒர்க் ஆகுது. ஸோ பேட்டரி மெயின்டெனன்ஸ் பக்காவா ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிட்டேங்க. அதே இடத்துல வந்து ரெக்டிஃபை லைனும் பக்கா ப்ராப்பர் மெயின்டைன் பண்ணிடுங்க, அதாவது செக்அப் பண்ணிக்கணும். இன்கேஸ் வந்து நீங்க ஒரு சர்வீஸ் விடும் போது வண்டியில வந்து பேட்டரி வோல்டேஜ் லோவா இருக்கு, இல்ல ரெக்டிஃபை லைன் லோவா இருக்கு அப்படின்னா நீங்க இமீடியட்டா வந்து நீங்க உடனே ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணிடுங்க. நீங்க ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணாம அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க, இல்ல நம்ம கிக்கர் யூஸ் பண்ணி வண்டி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற பொழுது உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ் வந்து ஃபால்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து எலக்ட்ரிகல்ஸ் வந்து முக்கியமா பாத்தீங்கன்னா அலைன்மெண்ட் செக்அப் பண்ணணும். அலைன்மெண்ட் செக்அப்ல வந்து ஃப்ரண்ட் நீங்க பிரேக் ஷூ கலட்டி கிளீன் பண்ணும்போது மெக்கானிக்ஸ் வந்து என்ன முக்கியமா என்ன பார்க்கணும்னா, ஃப்ரண்ட் வீல் பேரிங் போயிருக்கா, ரியர் வீல் கட்டும் போது ரியர் வீல் பேரிங் போயிருக்கா, பைக்ல வந்து ஸ்ப்ராக்கெட் பேரிங் அது மாதிரி ஏதாவது போயிருக்கான்னு சொல்லிட்டு பக்காவா செக் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் வந்து கோன் செட் ஓவரா டைட்டா இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒன் சைடு புல்லிங் இருக்கும், இல்ல ரொம்ப லூஸ் ஆனாலும் சொல்லிட்டு வண்டியோட வாப்லிங் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வண்டியில அலைன்மெண்ட்ல என்னென்ன டிரான்ஸ்போர்ட் அதாவது என்னென்ன முக்கியமான பார்ட்ஸ் எல்லாம் வருதோ அது எல்லாமே ப்ராப்பர் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து சஸ்பென்ஷன்ல வந்து என்ன பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபோர்க்கு இப்போ ஒன் சைடு புல்லிங்ல வந்து பேரிங் போனா மட்டும் ஒன் சைடு புல்லிங் இருக்காது, கோன் செட் ஓவர் டைட் ஆகாம ஒன் சைடு புல்லிங் இருக்காது. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன்ல வந்து ஒன் சைடு 4 காயில்ஸ் போயிருச்சு, ஒன் சைடு மட்டும் உங்களுக்கு வந்து 4 காயில் வந்து எல்லாமே வந்து ட்ரெயின் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு சைடு வெஹிக்கிள் வந்து ஒன் சைடா வந்து டவுன் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி நீங்க நேரத்துல வண்டி ஓட்டம் டிரைவ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வெஹிக்கிள் வந்து ஒன் சைடா இழுத்துட்டு போற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ வண்டியோட வெஹிக்கிள்ல வந்து 4 காயில்ஸ் ப்ராப்பரா இருக்கா, லீக்கேஜ் எதுவும் இல்லாம இருக்கா சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வாப்லிங் கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து டயர் இஷ்யூ, பேரிங் இஷ்யூ, இதை தாண்டி ரியர் சஸ்பென்ஷன் வீக்கா இருந்தாலும் ரியர் சஸ்பென்ஷன்ல புஷ் போயிருந்தாலும் உங்களுக்கு வந்து வாப்லிங் இஷ்யூ இருக்கும். அதே நேரத்தில் ஸ்டே புஷ் நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ வண்டியில அலைன்மெண்ட் ரிலேட்டடான எல்லா பார்ட்ஸும் மெக்கானிக்ஸ் வந்து ப்ராப்பரா செக் பண்ணிக்கோங்க. ப்ராப்பரா செக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்க சர்வீஸ் போடுற கஸ்டமர் வண்டியோட கஸ்டமர் நீங்க வந்து அவங்ககிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன். அடுத்து வந்து வண்டியோட ஃபாஸ்ட்னஸ் வந்து ஃப்ரண்ட் வீல் நட்டு, ரியர் வீல் நட்டு, இன்ஜின் பெட் போல்டு, ஸ்டே நட்டு, ஸ்டே போல்டு, ஹேண்டில் பார் நட்டு. ஸ்ப்ளெண்டர் வண்டிலாம் பாத்தீங்கன்னா ஹேண்டில் பார் ரப்பர் வரும், அந்த ஹேண்டில் பார் ரப்பரு. ஸோ இதெல்லாமே ப்ராப்பர் டைட்ல இருக்கா, லூஸா இருந்தாலும் உங்களுக்கு வந்து வாப்லிங் இஷ்யூ இருக்கும், இதனாலே வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க ப்ராப்பரா செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஓவரால் லூப்ரிகேஷன்
ஃப்ரண்ட் வீல் நட்ல வந்து லூபிகேட் பண்றது, அதாவது செயின்ல லூபிகேட் பண்றது, அப்புறம் வந்து பிரேக் லிவர்ஸ்ல லூபிகேட் பண்றது, பிரேக் கேபிள்ஸ்ல லூபிகேட் பண்றது, ஆக்சிலேட்டர் கேபிள் லூபிகேட் பண்றது, அப்புறம் வெஹிக்கிளோட சுவிச்சஸ்ல வந்து WD-40 இல்லாட்டா வந்து லூபிகேஷன் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி அதில் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுறது, சைடு ஸ்டாண்டு, சென்டர் ஸ்டாண்டு சொல்லிட்டு வண்டியில எல்லா அதாவது எங்கெங்கெல்லாம் வந்து ஃபிக்ஷன் இருக்கும், அதாவது எந்த இடத்துல வந்து வியர் அண்ட் டியர் பார்ட்ஸோ எல்லாத்துக்கும் நீங்க வந்து ப்ராப்பர் லூபிகேஷன் பண்ணணும். ஸோ அந்த வண்டியில ஓவரால் லூபிகேஷன் பண்ணி முடிச்சக்கப்புறம் டெலிவரிக்கு முன்னாடி சில இடத்துல லூபிகேஷன் பர்டிகுலரா பண்ணணும். அதாவது சைடு ஸ்டாண்டு, சென்டர் ஸ்டாண்டு, ஃபாஸ்டனர்ஸ், ஃப்ரண்ட் வீல் நட்டு, ரியல் நட்டு. ஏன்னா நெக்ஸ்ட் சர்வீஸுக்கு வரும்போது அது வந்து கரெக்டாக வராமல் ரொம்ப டைட்டா இருக்கும். ஸோ ப்ரிகாஷனா முன்னாடி எங்கெங்கெல்லாம் லூபிகேஷன் பண்ணுவோம் அங்கெல்லாம் ப்ராப்பரா லூபிகேஷன் பண்ணிடுங்க. மெக்கானிக்ஸ் வந்து வண்டியை டெலிவரி கொடுக்கறதுக்கு முன்னாடி, கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் டிரைவ் 3 கிலோமீட்டர்ஸ் டெஸ்ட் டிரைவ் விடுங்க. வண்டி ப்ராப்பரா இருக்கா, கஸ்டமருக்கு சொன்ன கம்ப்ளைண்ட் எல்லாமே அரெஸ்ட் பண்ணிட்டோமா, வேற ஏதாவது கஸ்டமர் சொல்லாத கம்ப்ளைண்ட் ஏதாவது வண்டியில இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் டிரைவ் எடுத்துருங்க. வண்டியோட ஓனர் என்ன பண்ணுங்க, வண்டி டெலிவரி இருக்கு முன்னாடி ஒரு ரவுண்டு ஓட்டி பார்த்துட்டு ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட், கிளச் அட்ஜஸ்ட்மெண்ட், பிரேக் அட்ஜஸ்ட்மெண்ட், சில பேருக்கு வந்து கிளச் அட்ஜஸ்ட்மெண்ட் ஓவர் ஃபுல் கிளச் விட்டாதான் உங்களுக்கு செட் ஆகும், சில பேருக்கு ஆஃப் கிளச் விட்டா செட் ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து கிளச் அட்ஜஸ்ட்மெண்ட், பிரேக் அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு தேவைப்படும். உங்களுக்கு உங்களோட ரைடிங் ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து மெக்கானிக் கிட்ட டெலிவரிக்கு முன்னாடியே ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ப்ராப்பர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வண்டி டெலிவரி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம இந்த வீடியோல ஒரு ஷெட்யூல்டு சர்வீஸ்ல என்னென்ன ஒர்க் பண்ணுவாங்க, ஒரு டெக்னீஷியன் என்னென்ன ஒர்க் பண்ணுவாங்க, என்னென்ன ஒர்க் பண்ணணுன்றதை டீட்டெயிலா பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து ஒரு வண்டிக்கு ஒரிஜினல் ஸ்பேர்ஸ், ஓஜி ஸ்பேர்ஸ் எப்போ யூஸ் பண்ணணும், என்னென்ன ஸ்பேர்ஸ் ஓஜி ஸ்பேர்ஸ் யூஸ் பண்ணணும், என்னென்ன ஸ்பேர்ஸ் வந்து ஆஃப்டர் மார்க்கெட் ஸ்பேர்ஸ் யூஸ் பண்ணணும், ஸோ அதை யூஸ் பண்றது மூலியமா எப்படி ஒரு வண்டியோடைய சர்வீஸ் காஸ்ட் கம்மி பண்றது, அதே நேரத்தில் குவாலிட்டி எப்படி மெயின்டைன் பண்றது, ஒரு வண்டியோட லைஃப் டைம் எப்படி வந்து அதிகப்படுத்துறது, ஒரு வருஷத்துக்கு சில பேர் வந்து 7 சர்வீஸ், 8 சர்வீஸ், 12 சர்வீஸ் வரைக்கும் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாம ஒரு வண்டியை ப்ராப்பர் சர்வீஸ் பண்ணி வண்டியோட சர்வீஸ் காஸ்ட்டை கம்மி பண்ணி ஒரு வருஷத்துக்கு உங்களால வந்து அதனால வந்து ஒரு 10,000 15,000 வரைக்கும் வந்து அந்த மணியை வந்து சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி டீட்டெயிலா நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நம்ம வீடியோ வந்து நாங்கள் ரெகுலரா பிசினஸ் ரிலேட்டட், அதாவது ஆட்டோமொபைல் பிசினஸ் ரிலேட்டான வீடியோ போடுவோம், ஆட்டோமொபைல் மெயின்டெனன்ஸ், வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் ரிலேட்டான வீடியோ போடுவோம், கஸ்டமைசேஷன் வீடியோ போடுவோம், பெயிண்டிங் வீடியோ போடுவோம் சொல்லிட்டு ஆட்டோமொபைல் ரிலேட்டான ஓவரால் வீடியோ போட போறோம். கண்டிப்பா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்க ரேவிங் ரேஞ்சர் AR அஹமத். இது த்ரில் ஆஃப் த மோட்டார் சைக்கிள் பிசினஸ்.